உள்ள வரலாங்களா? வாங்க. என்ன உங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு வரவான்னு கேக்குறீங்க? வாங்க. என்ன யாரையும் காணும்? ஐயா கோர்ட்டுக்கு போயிருக்காரு, குட்டி மார்க்கெட் போயிருக்கான், பாப்பா காலேஜ் போயிருக்கான். பிரியா சுமி எல்லாம் இங்க வீட்லதான் இருக்காங்க. இதான் உங்களுக்கு சொந்த ஊரா? சொந்த ஊரு உலகம் எல்லாமே இந்த கோயில் குப்பம் தான். ஐயாவுக்கு? அவருக்கும் இதே ஊர் தான். அவர் மட்டும் என்ன துபாய்ல இருந்தா வந்தாரு. எல்லாரும் லோக்கல் தான். இது அவரோட வீடு, நீங்க தங்கி இருக்கிறது என் வீடு. அப்போ நீங்க 2 பேரும் லவ் மேரேஜா? ஐயா அதெல்லாம் இல்லங்க, அவர் என் சொந்த முறமாமன் தான். நான் எங்க வீட்ல ஒரே பொண்ணு. என் அப்பாவும் அவரோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்திலே வக்கீலுக்கு படிச்சுட்டு மக்களுக்காக வாதாடுறது, மக்களுக்கு உதவுறதுன்னு இருந்தாங்க. அப்ப எங்க அப்பா மக்களுக்கு அத பண்ற இத பண்றேன்னு கல்யாணமே வேணான்னு சுத்திட்டு இருந்தாரு. அப்ப என் வீட்டுக்காரரோட அப்பா என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணியும் போராடலான்னு சொல்லி, நாளைக்கு உனக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லைன்னா யார் பாத்துப்பான்னு அவர் தங்கச்சி எங்க அப்பாவுக்கு கட்டி கொடுத்துட்டாரு. அதுக்கு உங்க அப்பா சம்மதிச்சிட்டாரா? பெரிய ஐயா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அத யாருமே தட்ட மாட்டாங்க. அதே மாதிரி அவரு ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா அவர் வார்த்தையை அவரும் மீறவே மாட்டாரு. அப்புறம் என்னாச்சு? நீங்க என்ன சின்ன புள்ள கதை கேக்குற மாதிரி இவ்ளோ ஆர்வமா கேக்குறீங்க? நமக்கு உதவுனவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். உங்க கதையை கேட்டா நாட்டாம நட்புக்காக படம் மாதிரி இருக்கு. அதே தாங்க, படம் மாதிரியே தான். சண்டை சீன், சோக சீன் எல்லாமே இருக்கு. அப்புறம் அப்புறம் என்ன, பெரிய ஐயாவோட தங்கச்சிக்கும் என் அப்பாவுக்கும் கல்யாணம். அப்புறம் நான் பிறந்தேன். பெரிய ஐயா தான் எனக்கு அலங்காரன் பேர் வச்சாங்க. அப்ப என் வீட்டுக்காருக்கு ஒரு 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பவே என் வீட்டுக்காரு கையால எனக்கு மோதிரம் போட்டு எனக்கு என் வீட்டுக்காரு தான் நான் பிறந்த உடனே முடிவு பண்ணிட்டாங்க. என் மாமனார் பேரு ஐயாசாமி. அவரை எல்லாரும் பெரிய ஐயா பெரிய ஐயான்னு கூப்பிடுவாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் இப்ப என் வீட்டுக்காரரை எல்லாரும் ஐயா ஐயான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டியும் ஜெயாவும் சின்ன பிள்ளைங்களா இருந்த போதே என் அப்பா அம்மாவும் அவங்க அப்பா அம்மாவும் ஒரு விபத்துல இறந்துட்டாங்க. அன்னையில இருந்து நாங்க தான் இவங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சோம். எங்களுக்கு பிள்ளைங்க இல்லாத குறையே ஒரு நாள் கூட தெரிஞ்சதே இல்ல. குட்டியும் ஜெயாவும் தான் எங்களுக்கு பிள்ளைங்க. பெரிய ஐயா போனதுக்கு அப்புறம் குப்பத்து மக்களோட நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் இவர் தான் கூட இருந்து செஞ்சாரு. அவங்க அப்பா மாதிரியே நடந்துக்கிறாருன்னு குப்பத்து மக்கள் எல்லாருக்கும் இவர் மேல ரொம்ப பாசம் மரியாதை. இதுதாம்மா எங்க வீட்டு மகாபாரதம். சரி, நான் கிளம்புறேன். சமைக்கணும். ஐயோ, நான் வேற மறந்துட்டேன். குட்டி வேற அதிசயமா இன்னைக்கு மதியானம் சாப்பாட்டுக்கு வரேன்னு சொன்னா. நானும் சமைக்கணும். வாங்க.